ஆகா கல்யாணம் இன்னைக்கான எபிசோடில் சூர்யா வந்து மகாவுக்கு கால் பண்ணி நம்ம நைட்டுக்கு டின்னருக்கு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மகாவும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இதை கேள்விப்படுற சித்ரா தேவி வந்து நம்ம எல்லாருமே கிளம்பி போகணும், இவங்களை வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கிளம்பி இருக்கிறாங்க வெளியே போகிறதுக்கு. ஸோ சூர்யாவும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே மகா கீழே ஓடி வராங்க. பார்த்தா எல்லாருமே கீழே நிற்கிறாங்க. போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சூரியன் நினைக்கிறா இவ்வளோ மட்டும் தானே கிளம்பி நிற்க சொன்னது, என்ன வீடு எல்லாருமே கிளம்பி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மகா மேலே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் மகாவுக்காக தான் இந்த வந்து இதை ரெடி பண்ணுற மாதிரி அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட ராஜலட்சுமி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆமாம், இவளுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சல் படுறாங்க. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜலட்சுமி வந்து சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி 2 பேரும் சொல்கிறாங்க, இந்த வயசான காலத்தில் எங்களுக்கே டான்ஸ் எல்லாம் ஆடணும் போல் தோணுது, சூர்யா மகா 2 பேருமே டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கௌதமும் சித்ரா தேவியும் சேர்ந்து ஐஸ்வர்யாவுக்கு கர்ப்பம் வந்து கலையிற மாதிரி ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்க வேளையில் ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரே வாந்தியாக வருது. இதை கவனிக்கிற சித்ரா தேவியும் கௌதமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம கொடுத்த மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி, அவளோட கர்ப்பம் எல்லாம் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மகா வந்து இதை கவனிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து வாந்தி எடுக்கிறது. ஸோ இதை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.